லக்னத்திற்கு புதன் வந்து 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா அந்த ஜாதகர் வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கல்விங்கிறது படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்ததுன்னா சைக்காலஜி சம்மந்தப்பட்டது, மனசுக்கு பிடித்த கல்விங்கிறது அந்த ஜாதகர் படிப்பார். இதே புதன் 8ஆம் இடத்துல உட்காந்துன்னு இருக்குது. 8ஆம் இடம்ங்கிறது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட கல்வி அந்த ஜாதகர் படிக்கலாமான்னா தாராளமாக படிக்கலாம். புதன் வந்து 7ல் இருந்தாங்கன்னா நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் படிப்பாங்க. நண்பர்கள் வந்து தவறான கல்வியோ சரியான கல்வியோ ஜாதகருடைய கல்வியை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரோலில் தான் அந்த ஜாதகருடைய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அது கை கொடுக்குமானா கை கொடுக்காது. 9ஆம் இடத்துல புதன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்விங்கிறது தந்தை மட்டுமே நிர்ணயங்கிறது பண்ணுவார். இல்லைனா ஒரு ஆசிரியர்கள் நம்ம ஸ்கூல் ஹெச்எம் மாதிரின்னு சொல்லிக்கோங்களேன், எப்பா நீ இந்த கல்வி படிப்பா உனக்கு பயன்படும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எதிர்காலத்தில் பயன்படுமானா அது பயன்படாது. அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு. 10ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி உட்கார்ந்துன்னு இருக்கும்போது என்ன கல்வியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த கல்வி. ஏதோ ஒரு வருஷ கோர்ஸு 2 வருஷ கோர்ஸு அப்படிங்கிறது அவங்க படிப்பது சிறப்பாக இருக்கும். ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி படித்தாங்கன்னா அவங்களுக்கு கை கொடுக்கும். அதே இது 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 11ல் இருந்ததுன்னா மனதுக்கு பிடித்தது தன் ஆசைப்பட்ட கல்விங்கிறது அந்த ஜாதகர் படிப்பார். 2ஆம் அதிபதி 12ல் இருந்தாங்கன்னா வெளிநாட்டில் படிக்கக்கூடிய யோகம், வெளியூரில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஒருத்தங்களுக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவக கிரகம் எந்த பாவகத்தில் 12 பாவகத்தில் எங்கே போய் உட்கார்ந்துருக்கலோ அது சார்ந்த கல்விகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கல்வி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல இருந்தால் அது பயன்படும், எதிர்காலத்தில் அன்னைக்கு பயன்படாது அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துக்கு பார்த்தாங்கன்னா தெரியும்.